Hi, hello, வணக்கம். இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோ. சிம்பிளான ஒரு பார்டர் லைன் ஒர்க்கு, ஒரு 1 இன்ச்சுக்கு நமக்கு அந்த ஒர்க் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி நம்ம 2 லைன் சரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக 4 mm பீட் கொடுக்குறோம். இது எல்லாமே காப்பரில் தான் இந்த ஒர்க் இருக்குது. ஸோ சில டிசைன்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சுகர் பீட் கொடுக்காம இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பீட்டில் இருக்க 3 mm பீடோ இல்லை 4 mm பீடோ கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப் பீடில் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற இந்த பீடை வந்து ஒரு பீடை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம பிக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் அதை காமிச்சிருந்தேன். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதேமாதிரி நம்ம அதை சிக்ஸாக்காக அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சோன்னா இந்த மாதிரி லீஃப் மாதிரி நமக்கு வந்து அந்த பீடு வந்து நமக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இதோட சென்டரில் கொஞ்சம் கேப்பு வச்சு விட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளி நீங்கள் கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்கொயரில் இருக்கிற இந்த பீட்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா ஒட்டிட்டு இந்த ஒர்க்குக்கு நீங்கள் இது காயணும்னு இல்லை, லைட்டாக காஞ்சதுமே கூட நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஒரு பார்டர் லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்குறோம். சுகர் பீட் கொடுக்காம பண்ணோன்னா கொஞ்சம் மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதுக்கு சுகர் பீட் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு லைன் நம்ம சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட saree கலர் வந்து எனக்கு காட்டில் அவங்க சொன்னாங்க பீகாக் கலர்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் கன்ஃபார்மாக கேட்டுக்கிட்டேன், அது வந்து ப்ளூ அண்டு க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு. ஆமான்னாங்க. ஸோ நம்ம அந்த கலர் தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்கொயர் எண்டுக்கும் டிப்லேயும் ஒரு குறிப்பிட்ட கேப், ஒரு சுகர் பீட் லைன் கேப் வந்து வர்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டோன்ஸை ஒட்டிக்கலாம். ஒரு ஸ்டோன் க்ரீனு, ஒரு ஸ்டோன் ப்ளூ. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஒட்டிட்டு இது கொஞ்சம் காயணும். ஸோ அதுக்காக அதுக்கு இடையில இருக்க ஒர்க்கை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடு திருப்பி ஒரு 3 mm பீடு வச்சு அந்த கேப்பில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதை நான் வந்து கம்மு காயறதுக்குள்ளே அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுமாரி 3 டாட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ காஞ்சிச்சு. நம்ம அதை சுற்றி வந்து ஒரு சுகர் லைன் பீட் கொடுக்கலாம். அதோட டிப்புக்கு வந்து ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. நீங்கள் இதில் இன்னும் ஆட் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லீஃப் மாதிரி ஒன்று பண்ணோம் இல்லையா, அதில் சின்ன சின்ன கேப்ஸ் வருது. அந்த கேப்ஸில் நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சின்ன 12 SS இருக்கிற ஸ்டோன் வைக்கலாம். ஸோ நீங்கள் இதில் கேப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிற இடத்துலலாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம்.
பட் நீங்கள் ஃபில் பண்ணும்போது அதுக்கேற்ற டைம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ ஃபினிஷ் பண்ண ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஸ்லீவுக்கும் நம்ம வந்து 2 சின்ன லைன் போட்டிருக்கோம், ஒரு சின்ன லைன் போட்டிருக்கோம், டாட்ஸ் வைக்கிறோம். இது கம்ப்ளீட் ஒர்க்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கஸ்டமர் சின்ன ஒர்க்கு தான் கேட்டிருந்தாங்க, ஸோ அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.